ஹாய் கைஸ், இன்றைக்கி நானும் எங்கள் அக்காவும் சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோ ஹப். இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ வெயிலும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஏரோ ஹப்புக்கு போகலாம். போய் அங்கே நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். நம்ம கரெக்டாக 10:31 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செம்ம பயங்கரமாக இருந்தது டைமு. இப்போ அப்படியே காரு மேலே வெயில் அடிக்குது. என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில் வாழ முடியும். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் கிடச்சிருச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். போகிற வழியில் அப்படியே சைடில் ஜன்னல் சீட் எடுத்துட்டோம். நல்லா ஜாலியாக நுங்கம்பாக்கம், அப்புறம் இது ட்ரேட் சென்டர் அதெல்லாம் பார்த்துட்டு போனோம். அப்படியே ஃபின்டெக் சிட்டி இருந்தது, அதையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டோம். இறங்கினோடனே பயங்கர வெயில், பஸ்ஸு வேறு பயங்கர ஹீட்டான பஸ்ஸு. அதனால் இறங்கி ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். நம்ம கிண்டி மெட்ரோ போகிறோம். அங்கேருந்து ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஏரோ ஹப் போகிறோம். ஸோ வாங்க போகிறோம். இதோ நம்ம கிண்டி மெட்ரோ. இப்போ நம்ம திரும்ப இதுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட் மெட்ரோவில் இறங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம ஏரோ ஹப்புக்கு போகிறக்காக போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். சொல்ல எங்களுக்கு இங்கே சின்ன ஒரு வேலை, எங்கள் கசின் ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்க்குறக்காக நாங்கள் இப்போ ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏர்போர்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஏரோ ஹப் போயிடலான்னு இருக்கோம். ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து அக்காவை பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து ஐஐடி கவுஹாத்தி போயிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்து திரும்ப ஃப்ளை பேக் பண்ணுறது வந்து வழி எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம். பட் ஸ்டில் இந்த ஏர்போர்ட் வந்து ஏதோ ஒரு எப்போவுமே வந்து வரப்போ ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காகவே இருக்குது. ஐ டோன்ட் நோ வை. பட் லாஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். பட் ஸ்டில் இட் ஃபீல்ஸ் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது. கிரேட். நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். டெர்மினல் 2ல் இருக்கோம். நம்ம இன்றைக்கி இங்கே அந்த ஏர்போர்ட்க்கு எதுக்கு வந்தோம்னா இந்த சென்டரில் இருக்கவங்கள பார்க்க தான் வந்தோம். இவங்க தான் கவுஹாத்தி போயிருக்காங்க, போய் எங்கள் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அவங்கக்கிட்டே ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்துக்கலாம். வாங்க கைஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா இவங்களை தான் இன்றைக்கி பார்க்க வந்தோம். இவங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இவங்க தான் பார்த்துக்கோங்க. இனி இவங்களை நிறைய வீடியோஸில் பார்ப்போம். இவங்க தான் நம்ம ஃபோட்டோகிராஃபர். அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் இவங்க தான் நமக்கு ஃபோட்டோகிராஃப் பண்ணுவாங்க. என்னைக்கு வாங்க போயிடுவாங்க, போனாலும் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறோம். நன்றி. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. கசின் வந்து கவுஹாத்தி போயிட்டு இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கவுஹாத்தியில் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ நான் என்ன உங்களை சொல்றது? நிறைய பேர் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண வந்தாங்க, ஃபோட்டோகிராஃப்லாம் வாங்கினாங்க. அதான் ஓவரால் கத்தியோட கசின் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் நான் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதெல்லாம் போதும். இன்டர்வியூவில் கேட்டேன். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இன்டர்வியூ கேட்பாங்க. நான் போனால் சில இன்டர்வியூலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த இன்டர்வியூ தான் எடுக்கிறேன். ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி போன வாரங்கள் போன இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே கைஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன இப்படி வாரங்களை செலக்ட் ஆகிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யாருக்காவது கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறீங்களா? Do follow for more. Bye. நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போகலாம். இன்னும் நாங்கள் ஏசி பஸ்ஸில் போகலான்னு பார்த்துச்சு. பட் போத் பஸ் போகிறது அது ரெண்டுமே வந்து நான் ஏசி பஸ் தான் கிடச்சிது.
ஏசி பஸ் எதுவுமே அவ்வளோவா வரல. அதனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ பயங்கரமாக டயர்டாக கிளைமேட்டாக பயங்கரமாக வெயில் இருக்குது. ஸோ கைஸ் முடிஞ்சது அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி மால் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மால் போய் ஜஸ்ட் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட முடியுது. மற்றபடி நம்ம கசினை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே போகிறோம். ஸோ போகலாம். போய் நம்ம வீடியோ என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோ அதோட என் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 2:30க்கு கரெக்டாக ட்ரிப் முடிச்சிருக்கோம். ஓகே கைஸ், ஐ ஹேவ் என்டர்ட் PVB. ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் vlog கைஸ். தேங்க்யூ, பாய். நன்றி நன்றி நன்றி.